மக்களே இன்னைக்கு ஒரு தரமான சூப்பரான சம்பவம் மக்களே. இன்னைக்கு விரால் மீன் பிடிக்க வந்தா அதுவும் மதியான நேரத்தில் விரால் மீன்லாம் கிடைக்காதுன்னு நிறைய பேர் நினைப்பீங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. மதியான நேரத்தில் விரால் மீன் கிடைக்கும். மக்களே இன்னைக்கு நம்ம பிடிக்க வந்திருக்க விரால் பார்த்தீங்கன்னா வியட்நாம் விரால்னு சொல்லுவாங்க. இதை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு விரால்னு சொல்லுவாங்க. அதிக வேகமாக வளரக்கூடிய ஒரு விரால் மீன் இனம். இது ரொம்பவே ஆக்ரோஷத்தன்மையும் மூர்க்கத்தனமும் கொண்டது. விரால் மீனோட குடும்பம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசு. கிட்டத்தட்ட 68 ஸ்பீசிஸ்க்கு மேலே இருக்குது இந்த விரால் மீனில். அதில் இருக்கிறதுலே ரொம்ப மூர்க்கமானது இந்தியாவில் கிடைக்கக்கூடியது இந்த வியட்நாம் விரால் தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் கேட்ஃபிஷ் மட்டும்தான் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. நம்ம யூஸ்ஃபுல்லாக பார்க்குற ஜிலேபி மீன் கூட பார்த்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்தது கிடையாது. அந்த வரிசையில் இப்போ நமக்கு ரொம்பவே ஆபத்தாக இருக்கக்கூடியது இந்த வியட்நாம் விரால் தான். இந்த மாதிரியான வியட்நாம் விராலை பற்றி டீட்டெயிலாக நம்ம ஒரு வீடியோவே பண்ணியிருக்கோம் நண்பர்களே. இதை பற்றி இன்னும் தெளிவாக உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு வீடியோ பண்ணலாம். இந்த விரால் மீன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மூர்க்கத்தனமாகவும் ஆக்ரோஷத்தன்மையும் அதிக பசியோடு இருக்கக்கூடிய மீன் பார்த்தீங்கன்னா அதிவேகமாக இனப்பெருக்கமும் பண்ணக்கூடியது. ஜிலேபி மீன் எப்படி பரவுச்சோ அதே மாதிரி இந்த வியட்நாம் விராலும் இன்னும் சில வருஷங்களில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி இது ரொம்ப பெருசாக வளரும். பெரிய கேட்ஃபிஷ்க்கு ஈவனாக இந்த மீன் வளரும். இந்த அளவுக்கு மோசமான இந்த மீனை கூட விரட்டி வேட்டையாடி அடுப்பு பற்ற வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி மிளகாத்தூள் போட்டு அருமையாக வறுத்து சாப்பிடக்கூடிய மோசமானவனுங்க தான் நாங்கள் இந்த மீனை எப்படி பிடிப்போம் அப்படிங்கிறத ஃபுல் வீடியோவாக கீழே கொடுத்துருக்கேன். அம்புக்குறி காட்டுற இடத்த கிளிக் பண்ணி பாருங்கள் நண்பர்களே. இது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான மீன்பிடி முறைகளையும் கொடூரமான சமையல் முறைகளையும் பற்றி அட்வென்ச்சராக வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே.